அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு பிரதான சட்டப்பிரிவை சந்திக்கலாம். ஒரு மனிதனுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவிலே வாழ்வியல் உரிமையை, வாழ்வாதார உரிமையை, தனிப்பட்ட சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது. அப்படி தனிப்பட்ட வாழ்வியல் சுதந்திரத்தை வழங்கியிருக்கிற பொழுது அவனுக்கான அடிப்படை மிக முக்கிய தேவையான ஒளி, காற்று, வழி, இது மூன்றும் பிரதானமானது. நீரும் பிரதானமானது தான். அறிவியல் வளர்ச்சியின் விளைவால் விளைந்த மின்சாரமும் பிரதானமானது தான். அதை தாண்டி இடம், இருப்பிடம், உடை, உணவு, மருத்துவ தேவை, கல்வி எல்லாம் அதனை ஒட்டி வளர்ந்த நெசசிட்டிஸ். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பிரதானமாக ஒரு ஜீவராசி வாழ்வதற்கு லைட், வே, ஏர், பீஸ்ஃபுல் பொசஷன், என்விரான்மெண்ட், இது தேவை. இப்போ அமைதியான முறையில் வாழ்வதற்கு ஒளி, காற்று, சுகாதாரமான சுற்றுப்புறம் மற்றும் சென்று சேர்வதற்கான பயன்பாட்டு வழி உரிமை, இது கட்டாயம் தேவை. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரைட் ஆஃப் பாத்வே, பாதைக்கான உரிமை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு சூரியன் அப்படிங்கிறது, சூரியன் உலகத்திற்கு பொதுவான ஒரு கோள். சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழக்கூடிய குடியிருப்பு பகுதிக்கு கிடைக்கணும். அப்போ அந்த ஒளியை யாரும் என்ன செய்ய முடியாது, சன்சைடு போட்டு மறைச்சி வைக்க முடியாது. அப்போ அந்த ஒளியை யாரும் மறைக்க முடியாது. இப்போ லைட்டை வந்து யாரும் மறைக்க முடியுமா? மறைக்கக்கூடாது, மறைக்க முடியாது. பட் ஆனால் யாரும் மறைக்கக்கூடாது. அதே போல் ஏர், சுகாதாரமான ஏர், அதை வந்து நம்ம எல்லோருக்குமே கொடுக்கணும். அதையும் யாரும் தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. அதே போல் ஒரு பயன்பாட்டு உரிமையில் இருக்கக்கூடிய வழி, அதையும் யாரும் தடுக்க முடியாது. மாற்று வழி இருந்தால் பிரச்சனை இல்லை, வேறு வழியே இல்லை என்று சொன்னால் அந்த வழிப்பாதையை யாரும் அடைக்க முடியாது. இப்போ ரைட் ஆஃப் பாத்வே, ரைட் ஆஃப் ஏர், ரைட் ஆஃப் லைட் அப்படிங்கிறது பர்சனல் லிபர்ட்டியில் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகிள் 21 கீழே எப்படி நமக்கு தரப்பட்டிருக்கோ அதை போல். சரி, இதற்கு ஒரு பிரத்யேகமான ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னா இருக்கிறது. 1882ஆம் ஆண்டு இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட், இந்திய பயன்பாட்டுரிமை சட்டம் அல்லது இந்திய வசதி உரிமை சட்டம், நீடானுபவத்தின் கீழாக விளைகிற உரிமை சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1882னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து 1947. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் இந்த ஆக்ட் இருக்குது. ஸோ அப்போ ஒரு நபர் ஒரு வீடு கட்டி வாழ்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டுக்கு செல்வதற்கான பாதை என்பது கட்டாயம். அந்த வீட்டிற்கான ஒளி, லைட் என்பது கட்டாயம். அந்த வீட்டிற்கான ஏர், காற்று என்பது கட்டாயம். இதை மூணையும் தனிநபரோ சர்க்காரோ தடுக்க முடியாது. அப்போ ஒரு நபர் நடுவில் வீடு அமைஞ்சு வச்சு சுற்றி அடுத்தடுத்தவங்களுக்கு வீடு அமைஞ்சு வச்சுன்னா எல்லாரும் பாதையை அடைச்சிட்டு அவர் வீட்டுக்கு போக முடியாமல் இருக்க முடியுமா? பட்டா நிலமாகவே இருந்தாலும் அட்ஜசன்ட்டில் யார் குடியிருக்காங்களோ அவர்கள் அந்த நடுவில் அமைந்திருக்கிற வீட்டுக்கு பாதை கொடுத்தே ஆக வேண்டும். அதனால தான் மனை இடப்பிரிவில் இப்போ ப்ராம்ப்டாக பாதையை தெளிவாக நம்ம கொடுக்குறோம். ஒரு காலத்தில் அப்படி கட்டியிருக்க மாட்டாங்க. புஞ்சை நஞ்சையில் கிராமத்தில் எங்கனையா ஒரு இடத்துல வீட்டை கட்டியிருப்பாங்க. அடுத்து பக்கத்தில் இருக்கிற புஞ்சை நஞ்சை நடத்துக்கார அதை வந்து அடைச்சிடுவாங்க வேலி, அவங்ககிட்ட இடத்த. அப்போ போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த வழியை கேட்டு எங்கே போக முடியும்? ஈஸ்மெண்ட் ரைட்டு பிரகாரம், பயன்பாட்டு உரிமை சட்டத்தின் பிரகாரம் அவர் உரிமையியல் நீதிமன்றம், சிவில் கோர்ட்டை நாடி தனக்கு இந்த வயலுக்கு, இந்த வீட்டுக்கு போகிறத நான் 20 ஆண்டு காலமாக இந்த தனிநபர் பட்டா நிலத்தின் வழியாக தான் நான் போனேன். 20 ஆண்டு காலம் எனக்கு இந்த வசதி உரிமை கையில் இருந்தது. 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக பயன்பாட்டு உரிமை என் கையில் இருக்குது. இப்போ எனக்கு இந்த நீங்கள் வசதி உரிமை இந்த சட்டத்தின் கீழாக பெற்றுத்தரணும்னு சொல்லி அவர் சிவில் கோர்ட்டில் போடலாம். சரி, அதுவே அவர் போன பாதை அரசாங்க இடமா இருந்தால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசாங்க இடத்தை பயன்படுத்தினேன், அப்போ எனக்கு இந்த வசதி உரிமையின் கீழே இது வருது, எனக்கு இந்த பாதையை பெற்றுத்தாங்கன்னு சொல்லி அதுக்கும் சிவில் கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக 20 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் இருக்கும் பொழுது ஒரு தனிநபர் தனியார் சொத்தாக இருந்தாலும் அரசாங்க சொத்தாக இருந்தாலும் அதில் வசதி உரிமையின் அடிப்படையில் பாதை கேட்டு பெற முடியும். இதற்கான சிறப்பு சட்டம்தான் இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட் 1882. இன்றைக்கி பல கிராமத்தில் பல இடங்களில் பாதை இல்லாமல் ஒரு ஈபி மின்கம்பம் ஊன்றுவதற்கு கூட தடுக்கப்படக்கூடிய நிலைமை. குடிநீர் குழாய் போகிறத கூட சில பேர் தடுப்பாங்க. மின்கம்பத்தோட ஒயர் அந்த பிளாட் மேலே போனால் கூட சில பேர் வெட்டி விடுவாங்க.
சர்வீஸ் ஒயர் வந்தால் கூட கட் பண்ணி விடுவாங்க, மரக்கிளைகள் வந்தால் கட் பண்ணி விடுவாங்க, ஆட்களுக்கு பாதையே இல்லைன்னு சொல்லி அடைச்சிருவாங்க. இப்படியெல்லாம் நம்ம கவர்மெண்ட் செஞ்சதையும் பார்த்துருக்கோம், ப்ரைவேட் செஞ்சதையும் பார்த்துருக்கோம். ஆனால் இனிமேல் நீங்கள் கவலைப்படக்கூடாது. இப்படி யாரேனும் பாதை உரிமை, வசதி உரிமை யாரும் நீண்ட நெடுங்காலம் பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் சிவில் கோர்ட்டில் அந்த பாதை உரிமையை கேட்டு பெறலாம். பாதை உரிமை என்பது அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு உரிமை, வாழ்வதற்கான அத்தியாவசிய உரிமை. ஆக அதனை நீங்கள் சிவில் கோர்ட்டில் ஈஸ்ட்மென்ட் ரைட் 1882 கீழாக 1882 இந்திய வசதி உரிமை சட்டத்தின் கீழாக மனு தாக்கல் செய்து அந்த உரிமையை கேட்டு பெறலாம். இன்னொரு சட்டப்பிரிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.